இதுல வந்து நிறைய விஷயங்கள் ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் சாரோட 100th மூவி, எஸ்கே சாரோட 25th மூவி. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமானது ஜெயம் ரவி சார் நெகட்டிவ். பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரவிமோகன் சாரோட நெகட்டிவ் ஷேட் நாங்களே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓகே சார் என்ன பண்ண போகிறாரு அப்படி ஒரு ஜோனில் இருக்கும் போது நீங்கள் வந்து அவரோட காம்போவில் இருக்கீங்க அப்படின்றப்ப அவர் கூட அந்த ஆன்செட் மூமெண்ட்ஸு செட்ஸ் ஐ மீன் டேக் போனதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுப்பாரு அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருந்தது? இன்ஃபேக்ட் எனக்கு டேட்ஸ் கேட்டது வந்து ஒரு 8 days கேட்டிருந்தாங்க. ஸோ 8 daysன்றது வந்து கொஞ்சம் பெரிய இதாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மாறி 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 டிஃப்ரெண்ட் நிறைய கதை இருக்கு. பேட்ச் ஒர்க்ல வந்த ரோல் அதுதான் வந்து நீங்க படத்துல ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது அவரோட டிரெக்ஷன்ல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம கூட வந்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய பராசக்தி படத்தில் வந்து ரொம்ப இன்டென்ஸான ரோல், சின்னதாக இருக்கலாம் பட் ஸ்டில் ஒரு பயங்கர இன்டென்ஸை வந்து கிரியேட் பண்ண ரோலாக இருக்கக்கூடிய நம்ம ஆக்டர் விக்கி வரன் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பர் குட்டாக இருக்கேன். ஆக்சுவலி பராசக்தி அந்த நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஹைப் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாருக்குமே இருக்குது. பட் ஸ்டில் அதுலேயே ஒரு பார்ட்டாக இருந்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அதுக்கு ஒரு பயங்கர ஹாப்பினஸ் இருக்கும்ல உள்ளுக்குள்ள. அது எப்படி இருக்கு இப்போ? ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பர்சனலி நான் 2016 இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு 1 year தான் ஒரு சின்ன பிரேக் எடுத்திருந்தேன் ஒரு பர்சனல் ரீசன்ஸ்க்காக. ஸோ ஒரு வருஷமா எனக்கு எந்த படமே ரிலீஸ் ஆகலை. கடைசியாக எனக்கு வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றா ரிலீஸ் ஆச்சு. 800, பரம்பொருள், இறைவன், லேபிள் இதெல்லாம் தொடர்ச்சியாக ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரிலீஸே இல்லை. அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸா பராசக்தி இருக்கு. அண்ட் இதுல வந்து நிறைய விஷயங்கள் ஒரு ஹைலைட்னு சொல்லலாம். ஜிவி பிரகாஷ் சாரோட 25th மூவி, 100th மூவி, எஸ்கே சாரோட 25th அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமானது ஜெயம் ரவி சார் நெகட்டிவ் ரோல் பண்ற ஃபர்ஸ்ட் படம். இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய ஸ்பெஷல் மைல்ஸ்டோன்ஸ் இருக்கு இந்த படத்துல. அப்படி ஒரு மைல்ஸ்டோனா நானும் இந்த படத்துல எனக்கு அமையும் நான் நம்புறேன். ஏன்னா சின்ன சின்னதாக நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். பட் இந்த படத்துல இருந்து எப்படி நடிகர் திலகமுக்கு வந்து ஒரு பராசக்தின்றது ஒரு பெரிய ஐகானிக்கான ஒரு ஸ்டார்ட்டாக இருந்துச்சோ, இது ஒரு ரீபர்த்தாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, 2026 வந்து ஒரு உண்மையாவே ஒரு குட் ஸ்டார்ட்டாக வந்து இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. எஸ், அந்த ரெஸ்பான்சஸ் வந்து பார்க்கும்போது இருக்கும்ல, ஓகே நம்ம எவ்வளோதான் வந்து குட்டி குட்டி கேரக்டர்ஸ் பண்ணாலும் ஓகே இந்த படத்தில் பண்ணவர்ப்பா அப்படின்னு வந்து இதுக்கப்புறம் அந்த ஒரு ரெகனைசேஷன்லாம் கிடைக்கும் போது அந்த அந்த ஓவர்வெல்மிங்கான ஒரு விஷயம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆக்சுவலி நான் இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் சில படங்களோட சீன்ஸ் வந்து ரொம்ப பிரபலமான சீன்ஸும் இருக்கு. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு போறேன்னா ரேண்டமா யாராவது ஒருத்தவங்க திடீர்னு வந்து நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. அப்போ வந்து நம்ம ஒண்ணுமே சாதிக்கலன்ற ஒரு நினைப்பு தான் இருக்கும். பட் இந்த மாதிரி யாராவது பேசும்போது ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், 4 பேர் வந்து பேசுறாங்க, இந்த தம்பிக்கு தெரியுது இல்லை இந்த தங்கச்சிக்கு தெரியுது அப்படின்ற ஒரு தாட் வரும்போது உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு அதுதான் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஒரு ஆக்டர் நம்ம எதுக்கு வரோம்? நம்ம ஒர்க்கை பார்த்து 4 பேர் பாராட்டணும். அது மூலியமா நமக்கு வந்து நேம் அண்ட் ஃபேம் அண்ட் மணி எல்லாமே பின்னாடி இருக்கிற அசோசியேட்டட் விஷயம் தான். ஆனால் அதுக்கு உள்ள இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பேஷன்றது வந்து 4 பேர் நம்மளை பார்த்து ரெகக்னைஸ் பண்ணணுன்றது தான். ஸோ அது கண்டிப்பாக ஒரு அல்டிமேட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரவிமோகன் சாரோட நெகட்டிவ் ஷேட் நாங்களே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி ஓகே சார் என்ன பண்ண போகிறாரு அப்படி ஒரு ஜோனில் இருக்கும் போது நீங்கள் வந்து அவரோட காம்போவில் இருக்கீங்க அப்படின்றப்ப அவர் கூட அந்த ஆன்செட் மூமெண்ட்ஸு செட்ஸ் ஐ மீன் டேக் போனதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுப்பாரு அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இருந்தது? இன்ஃபேக்ட் எனக்கு ரவி சார் கூட எனக்கு இது ஆல்மோஸ்ட் 4th படம். இதுக்கு முன்னாடி நான் வந்து பூமியில ஒரு பெரிய சீன் பண்ணியிருப்பேன் அவர் கூட, அண்ட் இறைவன் பண்ணியிருந்தேன், அண்ட் தென் சைரன்லையும் பண்ணியிருந்தேன். பட் அது பெருசா வரல. ஸோ கணக்குப்படி பார்த்தா 4th மூவி. ஸோ எனக்கு அவர் கூட காம்பினேஷன் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் பார்க்கும்போது நம்மளை ஞாபகம் வச்சிருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பிகாஸ் நான் 2-3 படங்கள் பண்ணியிருக்கின்றதுனால போய் கேட்டேன். இனிஷியலாக ஒரு ஞாபகம் இல்லை, அப்படியே யோசிச்சாரு. அப்புறம் சொன்னேன் பூமி சார் ஆமாப்பா நல்லா இருக்கு கேட்பான்னு சொல்லிட்டு நல்லா வார்மா பேசினாரு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சில கேரக்டர்ஸ் வந்து இப்போ நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எழுதும்போது இப்போ ஒரு ஃபேஸில் நார்மலாகவே ஒரு சில பேர் பாசிட்டிவாக இருப்பாங்க, நார்மலாகவே சில பேர் பார்த்தா நெகட்டிவாக இருப்பாங்க. அவங்க ஆனால் கேரக்டராக வேறையா இருக்கும். பட் பார்க்கும்போது இவனை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரவி சார் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஒரு ஹீரோவாக பார்த்து ஒரு பாசிட்டிவ் கேரக்டர்ஸில் பார்த்துருக்கோம். அப்படி ஒருத்தர் வந்து ஒரு வில்லன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னும் போது
ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போதே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கணும். ம். இல்லை இவர் வில்லன் மாதிரி இல்லையே, இவர் ஹீரோ மாதிரி இருக்காரு, கொஞ்சம் சாஃப்டாக இருக்காருன்ற மாதிரி தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேரக்டர் நிற்காது. கண்டிப்பா. பட் நான் ஸ்பாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு சாரை பார்க்கும்போது ஹி வாஸ் இன் இஸ் கேரக்டர், அந்த ஜோனுக்குள்ளே தான் இருந்தார். எனக்கு பார்க்கும்போதே தோணுச்சு இவர் வந்து கண்டிப்பா புல் ஆஃப் பண்ணிருப்பாரு இந்த கேரக்டரை. ஏதோ ஒரு வில்லத்தனம் பண்ண போறாரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இத்தனை நாளா ஹீரோவா பார்த்த ஒருத்தரை வந்து நம்ம வில்லனா பார்க்கணும்னா அதை ஒரு பிரேக் பண்றது ஒரு பெரிய விஷயம். மைண்ட் செட்ல இவ்வளவு வருஷமா இருந்திருக்காருல அவர் ஹீரோவா. அப்போ அவரை வில்லனா பார்க்கணும் போது அவர் அதுக்கான விஷயங்களை பண்ணா மட்டும்தான் வரும். அது சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் லுக்லயே அது எனக்கு தெரிஞ்சது. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், சார் நீங்க எதுவுமே பேசவே வேணாம், நீங்க பாக்குற லுக்கே ஒரு மாதிரி மெனசிங்கா இருக்கு சார் அப்படின்னு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆன் செட் மத்த ஏன்னா சுதா மேமோட டைரக்ஷன் அப்படின்றப்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹைப் இருக்கும். அவங்க வந்து ஆன் செட் எப்படி இருப்பாங்க, அந்த ஒரு டெடிகேஷன், அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் அதெல்லாம் பயங்கரமா பார்ப்பாங்கன்னு நாம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க அவங்களோட டைரக்ஷன்லயே அவங்க சொல்லி அந்த பெர்ஃபார்ம் பண்றப்ப அவங்க எப்படி இருப்பாங்க ஆன் செட் உண்மையாவே? ஆன் செட் சுதா மேம் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன சொல்றது, ஒரு கிண்டர் கார்டன் கேர்ள் எப்படி இருப்பாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு ஐ வாஸ் லைக் எப்படி இவ்வளோ எனர்ஜி இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஷாட் மேல அவ்வளோ ஒரு டெடிகேஷன், என்னோட ஷாட் நல்லா வந்துடணுன்றதுக்காக அது சுத்தியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தோ ஷீல் பி ஹேவிங் நைஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாமே இருந்தாலுமே இவங்க இறங்கி ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் கான்ஸ்டன்டா ஷீல் பி கிவிங் இன்புட்ஸ் டு தி ஆக்டர்ஸ். லைக் ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ ஸ்மால் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை மெயின் ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லார்கிட்டையுமே போய் தான் என்ன எதிர்பார்க்கணுன்றதை வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. இன்ஃபேக்ட் நானே வந்து நான் பண்ணது சின்ன ரோல், அது வந்து அதுக்கு வந்து அவ்வளோ மெனக்கட்டணுமான்னு நான் யோசித்தேன். பட் நான் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கும் போது மேம் வந்து அதில் சில கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், ஓகே இந்த ரோலுக்கு அவங்க வந்து இவ்வளோ விஷயங்களை ஆல்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க மைண்டில் வந்து அந்த இமேஜ் இருக்குது, என்ன நமக்கு வரணுன்ற அந்த ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்குது. ஸோ ஷி இஸ் வெரி வெரி டெடிகேட்டடான ஒரு பர்சன். உங்கள் ரோலுக்கு நீங்கள் பண்ண ஹோம்ஒர்க்ஸில் ஏதாவது இருக்கா? ஏன்னா மேம் இவ்வளோ டெடிகேட்டடாக இருக்காங்கன்னு ஒரு ஃபர்ஸ்ட் டே தெரிஞ்சக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் டேலாம் நம்ம வந்து அந்த கரெக்ஷன்ஸ் வாங்கக்கூடாது, அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்ம அந்த பர்ஃபெக்டாக பண்ணணுன்ற அந்த ஒரு ஜோன் இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ணீங்க? இல்லை, எனக்கு எப்பயுமே வந்து ஐ ஹாவ் திஸ் இது, நான் டப்பிங்காக இருந்தாலும் சரி, ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம வந்து பண்ணுறதை வந்து அவங்க ப்ளீஸ் அவங்க பார்த்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க மைண்டில் என்ன இருக்கோ அதுக்கு க்ளோஸாக வந்துடணும். அதுக்கப்புறமேல ஆல்ட்ரேஷன் பண்ணி, அஃப்கோர்ஸ் என்னதான் இருந்தாலுமே இப்போ நீங்கள் உங்கள் மைண்டில் ஒரு கேரக்டர் எழுதிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தான் தெரியும். அது நீங்கள் ஒரு 80% தான் எனக்கு வந்து கன்வே பண்ண முடியும். அதை நம்ம ஒரு 90% ஃபுல்லாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஆனால் மேம் என்ன மைண்டில் வச்சிருக்காங்கன்றதை வந்து ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணாதான் அது தெரியும். சின்ஸ் மை கேரக்டர் வாஸ் நாட் அ பிக் கேரக்டர். இன்ஃபேக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு டேட்ஸ் கேட்டது வந்து ஒரு 8 days கேட்டிருந்தாங்க. ஸோ 8 daysன்றது போது கொஞ்சம் பெரிய இதாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே மாறி 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 இதுக்கு நிறைய கதை இருக்கு. சூர்யா சார் பண்ணும்போது அப்பவே நான் கமிட் ஆயிருந்தேன். ஆமா, அந்த டைம்ல இருந்தே வந்து அது வேற ஒரு ரோல்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ கரெக்ட் கமிட் ஆகி அதுக்கப்புறம் படம் சூர்யா சார் கூட நடக்கலன்னு அதுக்கப்புறம் திருப்பி ஆடிஷன்ஸ் நடக்குதுங்க. திருப்பி போய் நான் ஆடிஷன் பண்ணி ஒரு பெரிய டிராவல். ஆனா நீங்க அதுலயே செலக்ட் ஆயிருந்தீங்க, ஆனா இப்பயும் மறுபடியும் ஆடிஷன்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ அதுதான் சொல்ல வரேன். நீங்க வந்து ஆல்ரெடி நான் வந்து அவங்க ஆடிஷன்ஸை கிராக் பண்ணிட்டேன், அவங்களுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நான் அந்த ரோல் பண்ண முடியும்னு. பட் ஈவன் தென் திருப்பி வேற ஒரு ரோல். இப்போ இந்த படத்துல வந்து அந்த ரைட்டிங்கே மாறி இருக்கு. சூர்யா சாருக்கு இருந்த ரைட்டிங்க்கும் இப்போ இருக்கிற ரைட்டிங்க்கும் கொஞ்சம் மாற்றம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால இது வேற ரோல் நான் பண்றது. அதனால திருப்பி ஆடிஷன் பண்ணி எல்லாம் மல்டிபிள் லேயர்ஸா இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்ப என்ன ரோல் பண்றதா இருந்தீங்க? அது ஆக்சுவலி இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி படம் என்ன மாதிரி கதைன்றது. ஸோ இப்போ வந்து அந்த லீட் ப்ரொட்டகனிஸ்டோட இப்போ அவர் ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் பண்றாருன்னா அதே மாதிரி விஷயத்த மற்ற ஊர்களையும் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊர்ல நான் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த டிராவல் ஒவ்வொரு ஊர்லயும் டிராவல் ஆகுறப்போ நீங்களும் அந்த மாதிரி ஒரு ரோல்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த பீரியட் லுக்குன்றதுனால நான் கொஞ்சம் முடியெல்லாம் வளர்த்து வச்சிருந்தேன். அதுக்காக உட்காந்துட்டு இருந்தேன் வேற எந்த படமும் பண்ணாம. பட் that's what happens. இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த கேரக்டர் ஓகேவா இல்ல இந்த பண்ண கேரக்டர் இப்ப வந்த கேரக்டர் ஓகேவா? இல்ல, நான் அதான் தான் சொல்றேன்ல, நமக்கு வந்து வராத பத்தி நான் பெருசா யோசிக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் ரெக்ரெட்ஸ் குட்டி குட்டியா இருக்க தான் செய்யும். ஆனா நம்ம அதே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இப்ப இருக்கிறது நம்ம என்ஜாய் பண்ண போயிடும் இல்லையா? ஸோ அதான் இப்போ நான் பண்ணது ஒரு சின்ன ரோல். அதுல 2 நாள் தான் நான் ஷூட் பண்ணேன். ஆனா அந்த 2 நாளுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் நான் வந்து இதுக்காக ஹோல்ட் பண்ணிருக்கேன், வெயிட் பண்ணியிருக்கேன். என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது மேபி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த 2 நாள் தானே பண்ணோம், ஆனா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் பின்னாடி போட வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் தீரன் பண்ணும்போது தீரன்ல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஃபாலோ பண்ணேன். அந்த ஆஃபீஸ் வந்து படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி மாசம் ஆச்சுன்னா போய் நின்றுவேன். அவரே கேட்பாரு, ஏடியே கேட்பாரு, எப்பா ஏன்ப்பா வந்துகிட்டே இருக்கேன். ஸோ நம்ம மூஞ்சி காமிச்சிட்டே இருந்தா தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றதுக்காக காமிச்சிட்டே இருந்தேன். அப்போ வந்து கார்த்தி சாரோட டீம்ல பண்றதா இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல நான் வேற ஒரு படம் பண்ணதுனால அது பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ படம்லாம் முடிஞ்சிருச்சு, தீரனும் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மைண்ட் இருக்கேன்.
அப்போ வந்து திடீர்னு ஒரு கால் வருது, ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் இருக்கு பண்றீங்களா அப்படின்னாங்க. அப்போ ஓகே. என் கண்ணை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புன்னு சொல்லிட்டு அசோசியேட் கேட்டார், அவர் ஹரின்னு சொல்லிட்டு. அப்புறம் எடுத்து அனுப்பிச்சேன். எடுத்து அனுப்புனதுக்கு அப்புறமேலு ஷூட் கூப்பிடுறாங்க. இது வந்து பேட்ச் ஒர்க். படம்லாம் முடிஞ்சிருச்சு. பேட்ச் ஒர்க்ல பேட்ச் வந்து நடிக்க ஒர்க்ல போனீங்க. ஆமா. ஓகே. பேட்ச் ஒர்க்ல வந்த ரோல் அதுதான் வந்து நீங்க படத்துல ஆரம்பத்துல பார்க்கக்கூடிய ரோல். எஸ். அந்த வில்லனா வந்து மிரட்டி அதான். ஷூட் ஆமா. பண்ணி டைட்டில் கார்டு வரும் இல்லையா? அது வந்து நான் 1.5 வருஷம் ஃபாலோ பண்ணதோட பலன். ஓகே. ஆனா படத்துல நான் நடிக்கல. பேட்ச் ஒர்க்ல ஒர்க்ல வந்தது. ஆனா அது நடிச்சது. படத்திலேயே ஃபர்ஸ்ட்டா வந்து டைட்டில் கார்டே அங்க தான் வந்துச்சு. அத எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? படத்துல ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு. சத்தியமா யோசிச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவரு அசோசியேட் சொல்லும்போதே, விக்கி இது ரொம்ப முக்கியமான ஒரு சீக்வென்ஸ், ரொம்ப முக்கியமான சீக்வென்ஸ்னு சொன்னாரு. ஆனா அது படத்தோட ஓப்பனிங்ல வரும்னு அவர் சொல்லவே இல்ல. ஓகே. சோ அது நான் படத்துல பார்க்கும்போது எனக்கே என்ன பார்த்து எனக்கே கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. டேய் என்னடா இது இப்படி யார்ரா இது பண்ணிருக்கேன்னு. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு. யா 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 யா. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து தீரனை பத்தி பேசும்போது வினோத் சாரோட டைரக்ஷன். ஸோ அங்க வந்து அதுல நடிச்சிட்டீங்க. ஆனா இங்க வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது அவரோட டைரக்ஷன்ல. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? வினோத் சார் வந்து வெரி வெரி ப்ரொஃபஷனல். வெரி வெரி ப்ரொஃபஷனல். அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் பேப்பர்ல என்ன எழுதியிருக்காரோ அதை அப்படியே எதிர்பார்ப்பாரு. ஸோ ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப சிரிக்கலாம் மாட்டாரு. ம். ஆனா வெரி இன்டென்ஸான பர்சன். நான் வந்து தீரன்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேலு ஐ ஒர்க்ட் இன் வலிமை ஆல்சோ. ம். வலிமையிலயும் ஒரு நல்ல ஒரு சீக்வென்ஸ் பண்ணியிருந்தேன். எடிட்ல போயிடுச்சு. ஓ, ஓகே. ஸோ ஹி நோஸ் மீ வெல். அண்ட் நேர்கொண்ட பார்வையிலையும் நான் ஒரு சின்ன ரோல் பண்ண வேண்டியது, நல்ல ரோலே பண்ண வேண்டியது. ம். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹி நோஸ் மீ லைக் பர்சனா பர்சனா நல்லா பண்ணுவீங்க ஆமா அப்படின்றது ஆமா தெரியும். ஆமா அது தெரியும். பட் நான் அந்த ஜனநாயகன் படம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணப்போ நான் போய் அது கரெக்டாக எனக்கு அமையல. நான் போய் ட்ரை பண்ணல. ஸோ அது நடக்கமே போயிடுச்சா. அதுக்கப்புறமேலு அந்த படத்தோட தான் இந்த படமும் வரப்போகுது, நம்ம நடிச்ச படமும் வரப்போகுதுன்னும் போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. சரி ஓகே, என்னதான் இருந்தாலும் எனக்கு விஜய் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ம். 2 படம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். ஆமா. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கு. ஸோ 2 பேரும் ஒண்ணா வராங்கன்னும் போது 2மே ஒரு கொண்டாட்டமா இருக்கும்னு எதிர்பார்த்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி இது நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அஃப்கோர்ஸ் எல்லாருமே சொல்றேன், பல தரப்பு மக்கள் இருக்காங்க இல்லையா, இது சுத்தி நிறைய ஒரு ஸ்பெகுலேஷன் இதெல்லாம் இருக்கு. பட் ஈவன் தென் எதா இருந்தாலும் படம் வந்திருந்ததுன்னா எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமேல ரிவ்யூஸ் அது அதெல்லாம் வேற. பட் படமே வராது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எங்க இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். கண்டிப்பா. அந்த ஃபீலிங்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுல. இந்த பராசக்தியிலயுமே வந்து இந்த பராசக்தி படத்துக்குமே அவ்ளோ சென்சார்ஸ்ல நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதுக்குமே வந்து சில டயலாக்ஸ் இப்ப தீ பரவட்டும் அப்படின்றத வந்து நீதி பரவட்டும் அப்படின்றதெல்லாம் வந்து டயலாக்ஸ் அந்த போர்டிங்ஸ்லாம் மாத்த போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது படத்துல உண்மையாவே எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க? அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 1960s நடந்த ஒரு விஷயம். அதை வந்து என்ன நடந்துச்சுன்றத வந்து ஒரு புனைக்கப்பட்ட கதை தான் அது. ம். ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து ரொம்ப போய் ஆராய்ச்சி பண்ணி இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. ம். அஃப்கோர்ஸ் நீங்க சொல்ற மாதிரி தீபார்வட்டம்ன்றது வந்து மாத்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியல. நான் அந்த ஆமா. விஷயம் நான் ஐ டோன்ட் நோ தட். பட் அந்த மாதிரி இந்த டைம்க்கு ரிலீஸ் ஆகிறதுனால சில கிரியேட்டிவ் டிஃபரன்சஸ் வந்து சிபிஎஃப்சி பேனலுக்கும் டிரெக்ஷன் டீமுக்கும் அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யும். அதை மட்டும் மாற்றி ரிலீஸ் பண்ணுறாங்க போல. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து இட் இஸ் நத்திங். அட் எண்ட் ஆஃப் த டே நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, இந்த படம் வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிரானது, ஹிந்திக்கு எதிரானது கிடையாது. ஸோ அகெயின் ஹிந்தி திணிப்புக்கு தான். ஹிந்தின்னு இல்லை, எந்த ஒரு லாங்குவேஜுமே யார் மேலேயும் திணிக்கக்கூடாதுன்றது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து. அந்த கருத்தை நம்ம ஆளுங்க வந்து 1960ஸ்லேயே வந்து கொடி பிடிச்சிருக்காங்கன்றத வந்து நம்ம நினச்சி ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அந்த ஆடியோ லான்ச்லாம் போயிருந்தீங்களா? பராசக்தியோடது அங்க எஸ்கே மீட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இல்லை, இருந்ததா? நான் ஆடியோ லான்ச் நான் போல. எஸ்கேவை மீட் பண்ணவே இல்லையா? இல்லை, இன்னும்? நான் இன்ஃபேக்ட் பியூட்டி என்னன்னா, நான் 2 படம் அவருக்கு நான் ட்ராக் பேசிட்டேன். ட்ராக் பேசுறதுனா வந்து அவங்க நடிச்சவங்க வந்து படத்தை டப் பண்றதுக்கு முன்னாடி சும்மா டம்மி வெர்ஷன். டம்மி வெர்ஷனா ட்ராக் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து நான் மதராசிலையும் நான் தான் பண்ணேன், இதுலையும் நான் தான் பண்ணேன். பட் இது வரைக்கும் அவர் வந்து என் குரலை தான் கேட்டிருக்காரு. நான் இன்னும் அவரை நேர்ல சந்திச்சது மீட் பண்ணி கிடையாது. ஆமா பார்க்கல. ஆமா. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் டயலாக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நம்ம ட்ரெய்லர் பார்த்து இப்ப படமும் வந்து அப்படிதான் இருக்கு. இதுக்கப்புறம் பல கான்ட்ரவர்சிஸ் இப்பதான் வந்திருக்குன்றதால இதுல இருந்து நிறைய டீகோட் பண்ணி இதை தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க, அந்த டைம்ல இது நடந்ததை தான் வந்து சொல்லியிருக்காங்கன்றது நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. பட் ஸ்டில் ஆஸ் அ பெர்ஃபார்மராகவும் சரி, டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் சரி உள்ள நடிச்சிருக்கீங்க அப்படின்றப்ப டயலாக்ஸ் இந்த படத்துல உண்மையாவே எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை வந்து பார்க்கும்போது இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையாவே they worked really hard on the dialogues because ஒரு பீரியட் மூவின்னும் போது நான் கூட ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். சுதா மேம் வந்து இந்த மதுரையில் நடக்கிறதுன்றதுனால இந்த அவங்க இவங்கன்றது வந்து மதுரை பாஷைன்னு நம்ம இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அந்த பீரியட்ல வந்து இந்த அவங்க இவங்கெல்லாம் அவ்வளோ பேசல அப்படின்றத ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணதா சுதா மேம் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ யோசிச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு டயலாக் டெலிவரி முதற்கொண்டு அவங்க யோசிச்சிருக்காங்கன்னா, இப்போ டயலாகையும் ஒன்றையும் அர்த்தமுள்ளதாக தான் வந்து எழுதணுன்ட்டு they would have meticulously planned it. ஸோ அந்த வகையில் எனக்கு பார்க்கும்போது டயலாக இப்போ நீங்கள் கூட சொன்னீங்களே, தீ பரவட்டும்ன்றது மாற்றிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி
வெளில இருந்து பார்க்கும்போது தீ பரவட்டுன்றது அந்த கதையா பார்க்கும்போது அது நார்மலா அந்த கதைக்கு கரெக்டா இருக்கும். மேபி வெளியில இருந்து பார்க்கும்போது அது தப்பான ஒரு ப்ராபகண்டாவா அவங்க மனசுல பட்டு அவங்க மாத்த சொல்லியிருக்கலாம். பட் அது நீங்க படமா பார்க்கும்போது உங்களுக்கு அது தப்பு இல்லைன்றது தான் தோணும். கேரக்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸுமே வந்து பயங்கரமா இருக்கு. ஏன்னா நம்ம ட்ரைலர் அப்பயே வந்து சில கான்ட்ரோவர்சிஸ வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இது வந்து உண்மையாவே நடந்தத நம்ம வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனலா வந்து இது பண்றோம் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உண்மையாவே இதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல வந்து போராட்டம் நடந்திருக்கு. உண்மையாவே இதுக்காக நம்ம பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயத்த பேசிட்டே தான் இருக்கோம். ஸோ அதுக்கான விஷயங்கள் உள்ள அரசியல் ரீதியா வந்து என்ன அளவுக்கு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும்னு நினைக்கிறீங்க? இம்பாக்ட்டா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற ஜென்ஸி கிட்ஸ்க்கு வந்து நம்ம லாங்குவேஜ் வந்து இவ்வளவு முக்கியமா? இந்த லாங்குவேஜ வந்து நம்ம இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தீபாவளி அப்படின்றத வந்து இன்னைக்கு தீபாவளி ஆக்கிட்டாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. தமிழ்ன்றது வந்து தமிழோட யூஸ் பண்றதுன்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப நான் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றதுன்னு தான் சொல்றேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷன் பசங்க பார்க்கும்போது, ஓகே அப்போ நம்ம வந்து லாங்குவேஜ் வந்து இட்ஸ் அன் ஐடென்டிட்டி. அப்ப நம்ம வந்து அதை எக்காரணத்தை கொண்டும் அதை வந்து மாத்திக்க கூடாது. அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மைண்ட் பசங்களுக்கு வரும்னு நான் நம்புறேன். ஸோ அதுதான் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கிரியேட்டர்ஸ் இந்த படத்தோட கிரியேட்டர்ஸ் வந்து they'll be very happy. அதுதான் அவங்களோட நோக்கமாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்தை எடுத்து 4 பேருக்குள்ள சண்டை மூட்டி விடணுன்றது கண்டிப்பா ஒரு எண்ணமா இருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் அந்த நேரத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தானே காமிச்சிருக்காங்க. அன்னைக்கு நடக்காததை ஒன்றும் காமிக்கல. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு கதையை எப்படி டெலிவர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபேக் ப்ராபகண்டா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம். அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு படமா தான் இது இருக்கும். அது திருப்பியும் சொல்லணும் இல்லையா, அவர் டைலாக்லேயே அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்கே சார் சொல்லியிருப்பாரு. அந்த ட்ரெயின்ல ஒரு அம்மாவும் சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க நார்த் இந்தியன் மாதிரி தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. நாங்க வந்து ஹிந்திக்கு எதிரானவங்க கிடையாது, ஹிந்தி திரும்பிதான் சொல்லியிருப்பாரு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதுதான் படத்தோட கோரே அதுதான். இதுல வந்து எஸ்கே சார் வந்து 25th மூவி அதெல்லாம் தாண்டி அஸ் அ பெர்ஃபார்மரா வந்து உண்மையாவே அவர் பயங்கரமா ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனா இதுல வேற லெவல் ஒரு எலிவேஷனை வந்து ஓகே எஸ்கேயால இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல பண்ண முடியுமா அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கேரக்டருக்கு. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மரா வந்து இருந்திருக்காரு. ஸோ அதுக்கான இதை நீங்க எப்படி பாக்குறீங்க as எஸ்கே இதுவா? எனக்கு அதான் நான் அவருக்கு ட்ராக் பேசும்போதுமே வந்து நான் அதை ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இப்போ ட்ரைலர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை தான் காமிச்சிருக்காங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கான அந்த ஒரு ஜாலியான ஒரு ஃபீலும் இருக்கும். அங்க அவன் எப்போ வந்து எந்த இடத்துல அவன் சீரியஸா மாறுறான்றது ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு பிளைட்காக வந்து அவன் எப்படி சண்டை போடுறான், அங்க எவ்வளோ இன்னும் ஆக்ரோஷமா மாறுறான். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவனோட கேரக்டர் என்னவா மாறுது. இந்த ஒரு growth இருக்கு இல்லையா, இது ஃபினாமினலா காமிச்சிருக்காரு. ரொம்ப இப்போ பை திஸ் டைம் படம் ரிலீஸ் ஆயிருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஸோ தே வில் பி ஏபிள் டு கனெக்ட் நான் என்ன சொல்ல வரேன்றது. ஸோ அந்த கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் அவரோட growth as an actor வந்து நானே அட்மையர் பண்ணேன். ஓகே, இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கையில இருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாங்க? ஸோ நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து திருப்பி ஒரு ரீபர்த் மாதிரி பராசக்தி நடந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பேசியிருக்காங்க. ஸோ ஃபெப்ரவரியிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ பேர் சொல்லிட்டு நமக்கு வந்து அது கடைசியில் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது நிறைய நடந்திருக்கு. எனக்கு நடிச்சு படத்தை கூட்டு போய் காமிக்கும் போதே என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எங்கடா உனக்கு காணணுவானுங்க, நானும் இருப்பேன் தானே நினச்சிட்டு வந்தேன், பார்த்தா தூக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நடக்க போகிறது நடக்கட்டும், அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, சொன்னா நடக்காது, அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். எனக்கு பேருன்றப்ப உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். உங்க பேரை வந்து சர்ச் பண்ணும்போது விக்கி வரன் அப்படி இருந்தது. எனக்கு வந்து என்னடா இது விக்கி வரன் விக்னேஸ்வரன் இருக்கலாம், அதை ஏதாவது மாத்தி வச்சிருக்கீங்களா? இது என்ன பேர் ஆக்சுவலா, உங்க உண்மையான பேர் என்ன? விக்னேஸ்வரன் தான் என்னோட உண்மையான பேரு. பட் ஸ்கிரீன் நேம் வந்து இப்போ நீங்க கேக்குறீங்கல்ல, விக்கி வரன் அது என்னன்னு கேக்குறீங்க இல்லையா. ஸோ சின்ன வயசுல இருந்து எல்லாருமே விக்னேஸ்வரனாலே விக்கின்னு தான் கூடுவாங்க, விக்னேஷ்னாலும் விக்கின்னு தான் கூடுவாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து விக்கின்னு கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ என்ன விக்னேஸ்வரன் யாராவது கூப்பிட்டாங்கன்னா யாரையும் கூப்பிடுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஸோ அதனால பர்சனலி சரி அந்த விக்கின்றதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கும். 2000 இயர்ல, அதாவது 25 இயர்ஸ் முன்னாடி இந்த இமெயில் ஐடி ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்டுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நேம் விக்கின்னு போட்டேன், பின்னாடி செகண்ட் நேம் என்னன்னு தெரியல எனக்கு, நான் விக்னேஸ்வரன் தான் ஒரே பேர். சரி அதில் வரன் இருக்குல்ல தூக்கி போடணும்னு சொல்லிட்டு அப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமேலு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேலு ஒரு டைரக்டர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, தம்பி இது நல்லா இருக்கு, இதே வச்சுக்கோங்க அப்படின்னாரு. சரி ஓகே, பேர் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வச்சிட்டேன். அதான் எல்லாம் 3 எழுத்தாவே இருக்கா, எம்ஜிஆர், சிவாஜி, அப்படி ரஜினி, கமல் அப்படின்றதுக்கா. ஸோ அதனால ஓகே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பேருக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு. நான் கூட ஏதோ ஓகே நார்மலா கூப்பிடுற ஏதாவது பேக் ஸ்டோரி பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி அவ்வளோலாம் யோசிக்க
யோசிக்காதீங்க அவ்வளவுதான். யா ஓகே. பட் ஸ்டில் உண்மையாவே விக்கி வரன் அவங்களுக்கு வந்து 2026 பயங்கர பிளாஸ்டா வந்து ஓப்பன் ஆயிருக்கு டோர்ஸ். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க இப்ப சொல்லாத ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து வந்து சொல்லி அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் அண்ட் அதுக்கான இதுலயும் நான் உங்களை மீட் பண்ணணும்னு நாங்க வந்து இது பண்றோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி குமுதம் சேனலோட எல்லா எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூக்கு வந்து எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு. அண்ட் ஆல்சோ உங்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் போய் பராசக்தியை பாருங்க. ஜனநாயகனும் ரிலீஸ் ஆயிடணும், சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடணும். ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதையும் போய் பாருங்க. லெட் த இண்டஸ்ட்ரி த்ரைவ். வேற எதுவுமே வேணாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.